அதாவது ஒரே ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்றதுக்கு முதல்ல மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு உரிமை இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா என்றதை கேள்விக்குறி. காரணம் என்னன்னா, அவர் ஆட்சியே இருக்கிறது எம்ஜிஆருடைய சக்தியால தான். அதாவது கடந்த 9 ஆண்டுகளாக 10 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கழக தலைவரின் தலைமையில் மிகப்பெரிய வெற்றிகளை தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத அவர் மறந்துடக்கூடாது. ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, மக்கள் விரும்பாமல் வெற்றி பெற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சி தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் அவர் சொல்வதை நம்புகிறார்கள். எம்ஜிஆர் நம்பியெல்லாம் இங்க கட்சி நடக்கல. இங்க கொள்கைக்கான ஒரு கட்சி. பெரியார், அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் இவர்கள் வகுத்த பாதையில் செல்லுகின்ற தெளிவான கட்சி. அதனால இவருக்கு தயவு செஞ்சு குழப்ப வேண்டாங்க ஐயா. உங்களுடைய பெயரில் சமரசம் இருப்பதால் நீங்கள் வேண்டுமானால் சமரசம் செய்து கட்சி நடத்தி கொண்டிருக்கலாம். இங்கு சமரசம் இல்லாமல் நடத்துகின்றவர்கள் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மறந்து விடாது.